பணத்தை எடு. என்னண்ணா எங்களை வெட்டி விடுறீங்க? இவ்வளோ நாள் எங்களுக்கு வேலை செஞ்சுருக்கல, இதான் உங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. இனிமே இந்த சைடே வரக்கூடாது, ஊர் பக்கம் போய் செட்டில் ஆகிடுங்க. எங்களை எங்கண்ணா போக சொல்கிறீங்க? வேற என்னடா பண்ண சொல்றீங்க? உருப்படியா ஒரு வேலையை உங்களால முடிக்க முடியுதா? உங்களை வச்சு பெருசா எதுவும் கிழிக்க முடியாதுன்னா ஒரு துக்குடா வேலைக்கு உங்களை அனுப்பணும். அதையும் கோட்டை விட்டுட்டு போலீஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. உங்களை மாதிரி சோதா பசங்களை வச்சு தொழில் பண்ணணும்னு வச்சுக்கோ, தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும். டேய், நீங்கள் எங்களுக்கு வேலை பார்க்க வேணாம், நாங்கள் வேற ஆளை பார்த்துக்குறோம். மரியாதையாக காலி பண்ணுங்க. அண்ணா அவசரப்படாதீங்க. நாங்க ஜெயிலுக்கு போனதுனால ஒரு முக்கியமான விஷயம் கண்ணில் பட்டுதுண்ணே. அதை நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டீங்க, போனஸே கொடுப்பீங்க. டேய், ஓவர் பில்டப்லாம் வேணாம், நேராக விஷயத்துக்கு வா. அந்த ரஞ்சிதா பொண்ணு விஷயத்துல உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டு நம்ம தொழிலை காலி பண்ண அந்த அருண் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ஜெயில இருக்கானே. டேய், போட்டன்னு வச்சுக்க, மூஞ்சி பேந்துரும். பகல்ல தண்ணி அடிச்சுட்டு வந்து வளர்றியா? அண்ணே, நான் சத்தியமா தானே சொல்றேன், அந்த அருணை நாங்க ஜெயில பார்த்தோம். டேய், அவன் எதுக்குடா ஜெயிலுக்கு வர போறான்? எனக்கு காது குத்தி ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. இந்த மாதிரி பரபரப்பான நியூஸை கொடுத்து எங்க கூட ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? நீங்க கிளம்புடா முதல்ல. அக்கா, எங்களை வேலைக்கு வச்சுக்கிறீங்க இல்லங்கிறதெல்லாம் வேறக்கா. நான் சொல்றத முழுசா கேளுக்கா. அவன் ஜெயிலுக்கு வந்ததையே நம்ப மாட்டீங்களே. அவன் என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான் தெரியுமா? கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்க்கா. அண்ணே, அந்த கொலையை பத்தி பேப்பர்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே, நீங்க படிக்கலையாண்ணே? பேப்பர் பார்த்தண்டா, ஆனா இத கவனிக்கலையே. யோ, அவன் இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு நினைக்கிற? அவனே அமுல் பேபியா? ரஞ்சிதா மேட்டரை தான் அவன் ஆவுன்னு வீரத்தை காட்டினான். ஆனா அவனுக்கு கொலை செய்யற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. சரி, அதை விடு. அவன் செஞ்சானா இல்லையான்னு போலீஸ் பார்த்துக்கிட்டோம். நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். என்னையா சொல்ற? ரஞ்சிதாவை தூக்குறப்பெல்லாம் அவன் தானே ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினா. ஆனா இப்ப அவளுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாம ஜெயில இருக்கான். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அவன் ஜெயில இருக்க இந்த நேரத்துல ரஞ்சிதாவை நாம தூக்கணும். ஆமாயா, 2 வாட்டி ரஞ்சிதா விஷயத்துல மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாதுயா. அவன் கேஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது அவன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அக்கா, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவளை நாங்க தூக்கிட்டு வரோங்கா. இந்த முறை சொதப்பிட்டோம்னா நாங்களே போயிடுங்கா. ஏய், இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கா முடிக்கல, உங்க 2 பேரையும் முடிச்சிருவேன். சரி, வரேண்ணே. வாட போலாம். யோ, நம்ம தலையெழுத்தையே மாத்த போறது அந்த ரஞ்சிதா தான். அவளை கடத்திட்டு வர்றது எவ்வளவு பெரிய அசைன்மெண்ட். அதை நம்மளே பார்த்துருக்கலாமேயா. இவனுங்களை நம்பி ஏன் கொடுத்த? நம்மளை விட்டா அவனை வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கடி. இது அவனுக்கும் நல்லா தெரியும். இது அவனுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக அவனுக்கு அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பானுங்க. நீ கவலைப்படாத. பாலாஜி உங்களை பற்றியும் உங்கள் கோச்சிங் பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு. நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சது. உங்கள் கால் எப்படி இருக்கு? யா, கெட்டிங் பெட்டர் சார். ஃபிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. பத்மான்ற லேடியோட கொலை கேஸில் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க போல இருக்கு. பாலாஜி சொல்லிட்டு இருந்தான். ஆமாம் சார், குற்றவாளியை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டோம். கோர்ட்டில் விசாரணை வர்றப்ப சாட்சியோட ப்ரூவ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்களே அக்யூஸ்ட், அவன் பேர் என்ன? அருண், ரைட்? ஆமாம் சார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்களோட பிரதர் சார். கேஸோட கண்டிஷன் என்னன்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
அவன் இந்த கேஸ்லேருந்து வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இல்ல சார், நேரடி சாட்சி இல்லைனாலும் மோட்டிவும் மற்ற எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற யாராவது பண்ணிருப்பாங்களோங்கிற குழப்பத்துக்கு இடமே இல்லை. சீக்கிரமா இந்த கேஸ் முடிஞ்சு கண்டிப்பா இந்த கேஸ்ல அவனுக்கு தண்டனையும் கிடைக்கும். ஒருவேளை அவன் நிரபராதின்னா கோமால இருக்கிற அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு வாக்குமூலம் கொடுத்தாதான் அவன் தப்பிக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சார். நான் விசாரித்த வரைக்கும் அவங்களுக்கு கான்ஷியஸ் வர்றதுக்கும் உயிர் பிழைக்கிறதுக்கும் சான்ஸே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க மாணிக்கம். அப்படியா? அவர் எப்படி பிடிச்சாங்க? சரி மாணிக்கம், அவர் உள்ள வர்றாருன்னா நமக்கு தான் தலைவலி. பார்த்துக்கலாம், விடுங்க. என்னாச்சு சார்? அருணோட ரிலேட்டிவ்ஸ் நடராஜங்கிற ஒரு பெரிய கிரிமினல் லாயரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் வந்தால் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு புரியல. அவரு பயங்கர பிரில்லியன்ட் சார். லேஸ்ல ஒரு கேஸ் எடுத்துக்க மாட்டாரு. அப்படி இறங்கிட்டாருன்னா அந்த கேஸ்ல ஜெயிக்காம விட மாட்டாரு. அவர் ஆஜராகிறார்னா நீதிபதியே அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க யோசிப்பாங்க. அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு மைண்ட் செட் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு பாயிண்ட் பாயிண்டா அடிச்சு கேஸை உடைச்சிருவாரு. அருண் கேஸ் அவர் எடுத்துட்டாரா சார்? அப்படித்தான் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ப தான் முடியல. ஏன் சார்? பிசினஸ் மேன், அரசியல்வாதிங்கன்னு பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் அவர் ஆஜராவார். அருணோட ஃபேமிலி அவரை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை அவர் இந்த கேஸை உடைச்சிட்டாருன்னா என்ன சார் நடக்கும்? எங்களுக்கு தான் சார் குடைச்சது அதிகமாகும். ஏன் தப்பான ஆளை பிடிச்சிங்கன்னு மேலிடத்துல இருந்து எங்களை காய்ச்சுன்னு காய்ச்சுவாங்க. அப்புறம் நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் வரும். நாங்கள் திரும்பவும் முதல்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கணும். பெரிய டார்ச்சர் சார் அது. இந்த கேஸை உடைச்சி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னா இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். இது ரெட்டை கொலைங்கிறதுனால இதை சிபிசிஐடிக்கு மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அது எங்களுக்கு பெரிய அவமானம் சார். அருணுக்கு எதிராக கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் யார் வந்தால் உங்களுக்கு என்ன சார்? அந்த நடராஜனே ஆஜரானாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாமா? உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது சார். ஒரு கேஸை நாங்கள் 10 ஆங்கிளில் பார்த்தா அவர் 100 ஆங்கிளில் பார்ப்பாரு. எங்கள் கண்ணில் மாட்டாத ஏதோ ஒரு பாயிண்டை பிடிச்சி மொத்த கேஸையும் சீட்டு கட்ட கலைக்கிற மாதிரி கலைச்சிருவாரு. இந்த கேஸ்லையும் அப்படி என்ன பாயிண்ட் மாட்ட போகுதுன்னு எனக்கு இப்போவே வைத்த கலக்குது சார். எனிவே, நைஸ் டு மீட் யூ சார். ஓகே சார். ஓகே, வரேன் சார். தேங்க்யூ சார். அந்த நட்ராஜ் உங்களுக்கு வில்லன் இல்லை சார், எனக்கு தான் வில்லன். அருண் அந்த கேஸை வச்சே அழிச்சிடலான்னு பார்த்தா புதுசாக இப்படி ஒரு குழப்பம் வந்திருக்கு. கல்பனை மட்டும் கண்ணு முழிச்சிட்டானா நமக்கு கஷ்டமே இல்ல சார். அவ வாக்கு மூலமே அருணை காப்பாத்திடும். அப்படி இல்லைன்னா உண்மையான குற்றவாளியை போலீஸ் கண்டுபிடிக்கணும் சார். அருணோட ரிலேட்டிவ்ஸ் நடராஜங்கிற ஒரு பெரிய கிரிமினல் லாயரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க.
ஏய், சார், சார், rascal. சார், சார், நீ கொலை பண்ணிட்டு சார், ஒரு சார், அப்பாவியை மாட்டி சார், விட்டுட்டியா? நான் எதுவும் பண்ணல சார். எந்திரா. சார், நான் எதுவும் வாடா பண்ணல சார். ஸ்டேஷனுக்கு. கேளுங்க சார், விட்டுருங்க சார். வா. எங்க அம்மாவையும் என்னையும் அடிச்சது அருண் இல்ல, இந்த பாலாதான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். தீனன் தான் இந்த கொடூர கொலையை செய்திருக்கிறார் என்று கல்பனாவின் வாக்குமூலத்தில் தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. சார், சார், நான் எனவே இபிகோ 302வது செக்ஷன் படி தீனனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. சார், நான் எதுவும் பண்ணல சார். விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். சார், 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 தெரியாம பண்ணிட்டேன் சார். சார், விட்டுருங்க சார். சார், 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 சார். அருண் தப்பிக்க போறானா? நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறேனா? இல்ல, இது நடக்க கூடாது. அருண் மேல விழுந்த கொலைப்பழிய உண்மையாக்கணும். அருண் தான் இந்த கொலையை செஞ்சான்னு நம்ப வைக்கணும். தினா, யோசிடா. என்ன பண்ணலான்னு மூளையை கசக்கி யோசி. இல்லைன்னா நீ தான் தூக்கில் தொங்கணும். வேண்டாம்டா, அது வேண்டாம். ஏய், எல்லாம் தூங்குங்க. கடா முடிச்சுக்கிட்டு இருக்கிய, தூங்குடா. டேய், லைட் அணைச்சிட்டு தூங்குடா. என்ன தம்பி, தூங்கலையா? என்ன தம்பி, ஏன் கண் கலங்குற? என் அம்மா என் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் தான் உலகம். என்ன மீறி அவங்களால எதையுமே யோசிக்க முடியாது. தினமும் நான் சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்கவே போவாங்க. ஆனா இப்போ நான் வீட்டுக்கு போக முடியாம ஜெயில இருக்கேன். எங்க அம்மா வளர்ந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. இனிமே அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அவங்க என்னைய நினைச்சு அழுதுட்டு இருக்கப்போ என்னால மட்டுங்க எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இங்க பாரு தம்பி, உங்க அம்மாக்கு துணையா உங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உங்க அம்மாவை பாத்துக்குவாங்க. இங்க உன்னை பாத்துக்க யாரு இருக்கா? உன்னை நீ தானப்பா பாத்துக்கணும். இந்த ரியாலிட்டிய நீ முதல்ல புரிஞ்சுக்க. உங்களுக்கு தெரியாதுங்க, எத்தனை பேர் இருந்தாலும் எங்க அம்மா என்ன மட்டும் தான் தேடுவாங்க. என் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் அவங்க கூட மட்டும் இல்லைன்னா அவங்களால. நீ என்னப்பா இவ்வளவு ஃபீல் பண்ற? நீ அவங்களே நினைச்சு தூங்காம இருக்கிறதால என்ன மாறிட போகுது? நீ தான் வீட்டுக்கு போயிட முடியுமா, இல்ல அவங்க தான் இங்க வர முடியுமா? இப்படி எதுவும் நடக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உடம்ப கெடுத்துக்கிற? என் அனுபவத்துல நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ உன் குடும்பத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகம்தான். உன் வீட்டை மறந்துட்டு இந்த ஜெயில் வாழ்க்கையை எப்படி ஏத்துக்கிறதுன்னு யோசி. நேத்து நடந்ததை நாம மாத்த முடியாது, நாளைக்கு நடக்க போறதையும் நாம முடிவு பண்ண முடியாது. இப்ப என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு போறது தான்பா வாழ்க்கை. எப்படி இருக்கு நம்ம தத்துவம்? தம்பி, நான் சொன்ன மாதிரி உன் மனசு ரெடி ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
இந்த கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். அப்படி ஃப்ரீயா இருக்கணும்னா நீ உண்மையை ஒத்துக்கணும். என்னங்க உண்மையை ஒத்துக்க சொல்லி போலீஸ் உங்ககிட்ட அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? சே என்ன போய் போலீஸ் ஆளுன்னு நினைச்சிட்டியப்பா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உண்மையை ஒத்துக்கிட்டா உன் தண்டனையும் குறையும், நீயும் நிம்மதியா இருக்கலாம். ஐயோ, நான் தான் எந்த தப்புமே செய்யலன்றதா உண்மை. நான் தான் அப்பவே ஒத்துக்கிட்டேனே. தம்பி, இந்த ஜெயில இருக்கிற எல்லாருமே நீ சொல்றதை தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல நான் கூட இந்த கதையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டி கூட என்ன நம்ப தயாரா இல்ல. ஆனா என் வீட்டுல அப்படி இல்ல. என் வீட்டுல எல்லாருமே என்ன நம்புவாங்க. ஒரு சின்ன சந்தேகம் கூட யாருக்குமே என் மேல வராது. நல்ல விஷயம் தான் தம்பி. ஆனா வெறும் நம்பிக்கையால என்ன யூஸ் இருக்கு? யாராவது ஒருத்தர் உன் பக்கம் இருக்கிற உண்மையை நிரூபிக்கணும்ல. அதுக்கு ஆளே இல்லாம தான் இங்க நிறைய பேரு தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மத்தவங்களுக்கு வேணா யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா. அவ எனக்காக போராடி நான் கண்டிப்பா நிரபராதின்னு நிரூபிப்பா. என்னப்பா சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போலீஸ் கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சப்ப வேற மாதிரி சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? உன் கல்யாண விஷயமா நீ பேச போய் தான் நீ இந்த கொலையை செஞ்சதா சொன்னாங்க. ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாங்க. அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டியால உனக்காக போராட முடியும்? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? என் வீட்டுல தான் இருக்காங்க. எனக்கு தலையே சுத்துதுப்பா. இதுக்கு மேல உன் கதையை கேட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும், தூக்கமும் கெட்டு போயிடும். நாளைக்கு நீ தானமா பேசிக்கலாம். ஆள விட்றா சாமி. இனிமேல் எங்க இருந்து எனக்கு தூக்கம் வரப்போகுது? அருண்தான் இந்த கொலையை செய்தார் என்று காவல்துறை சொல்லுவதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது. எனவே அருணுக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது. கல்யாணம்
ஆயிட்டா தேவதையை சைட் அடிக்க கூடாதா? ஓவரா வழியாதீங்க. என்ன தவிர யாரையாவது சைட் அடிச்சீங்க கண்ணு அப்படியே நோண்டி எடுத்துருவேன். நோ ப்ராப்ளம். அவ உருவம் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. மனசுல இருக்கிறத ரசிக்க கண் தேவையில்லையே, அதனால நோ ப்ராப்ளம். அருண், என்கிட்டயே இப்படி எல்லாம் பேசுவீங்களா? ரொம்ப டூ மச்சா இருக்கு அருண். நான் மட்டும் கீழே இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சொல்லு ரஞ்சிதா. உங்க மனசு கிழிச்சு அந்த கழுதை எப்படி இருக்கான்னு பாப்பேன். லூசு, ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பார்த்தாலே அது யாருன்னு தெரிஞ்சிட போகுது. ரஞ்சிதா, என்ன பேச்சை காணோம்? என்னாச்சு? ரொம்ப சந்தோஷம். ரஞ்சிதா, நீ வேணாம் நினைச்சிருந்தா நான் உன்னை இங்க இருக்கவே விட்டுருக்க மாட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன். என் உயிரை விட மேல உன்னை நான் காதலிக்கிறேன். காதலுங்கிற அழகான ஃபீலிங்க என்னை அனுபவிக்க வச்சதே நீதான். ரஞ்சிதா, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த புருஷனும் பொண்டாட்டி இப்படி பார்த்துக்கவே முடியாதுன்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன்னை நோக்கடிக்கிற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் அமையுது. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நீ என்னை வெறுத்துறாத ரஞ்சிதா. அது என்னால தாங்க முடியாது. தாங்க முடியாது ரஞ்சிதா.